அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஒரு புதிய விடியலிலும் ஒரு புதிய காலை பொழுதிலும் உங்களை அழைத்து நிற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வேளை நானும் நீங்களும் அவரை பாடுகின்ற வேளை எங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை நாங்கள் கனம் பண்ணுகின்ற வேளை, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற வேளை, அவரோடு உறவாடுகின்ற வேளை. அநேகருக்கு இந்த வேளை, இந்த நாள், இந்த புதிய விடியல், இந்த புதிய காலை பொழுது கொடுத்து வைக்கவில்லை. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மேலும் உங்கள் மேலும் அளவற்ற அன்பு கொண்டு என்னோடும் உங்களோடும் இன்று அவர் பேசுவதற்கு அவர் ஆவலாய் இருக்கின்றார். எங்களுடைய நன்றிகளை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆர்வலாய் இருக்கிறார். எங்களுக்கும் அவருக்கும் உள்ளே இன்றைய நாளிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருப்பம் கொண்டதால் கடந்த இரவு முழுவதும் அவர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒரு புதிய விடியலை அனுபவிக்கும்படியாக அவர் எங்களை அழைத்திருக்கின்றார். அன்பின் சகோதர சகோதரிகளே, அன்பின் பிள்ளைகளே, எப்பொழுதும் நாங்கள் ஒரு புதிய விடியலை உணர்ந்தவுடன், ஒரு புதிய காலை பொழுதை உணர்ந்தவுடன், ஒரு புதிய நாளுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். அவருக்கு முதல் எங்களுடைய இருதயத்தில் அவரை கனம் பண்ணி, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் சந்தோஷப்படுவார். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய விடியலை கொடுத்தேன், ஒரு காலை பொழுதை கொடுத்தேன், ஒரு புதிய நாளை கூட்டி கொடுத்தேன். அவர்கள் எனக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறார்கள் என்று அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். அவர் என்னுடையதும் உங்களுடையமான துதிகளிலே அவர் சந்தோஷப்படுகின்ற தேவனாக இருக்கிறார். அவர் மகிழ்ச்சி கொள்ளுகின்ற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து நான் நீங்களும் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைத்தனங்களை அவரை நோக்கி நாங்கள் சொல்லும் பொழுது அவர் என் மேலும் உங்கள் மேலும் அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறார். ஒரு கூட்ட ஜனத்தை நான் ஏற்படுத்துவேன், அவர்கள் என்னுடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிப்பார்கள். நான் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் அவர்கள் சொல்லி சொல்லி என்னை நோக்கி நன்றி செலுத்துவார்கள். அந்த கூட்டத்திலே நானும் நீங்களும் இருக்கின்றோம். ஆகவே அவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, இந்த நாளிலே நான் உம்மை பாட ஆசைப்படுகிறேன், உமக்கு பாடலை பாட ஆசைப்படுகிறேன், உம்முடைய பிரசனத்திலே அமர்ந்திருக்க ஆசைப்படுகிறேன், உம்மோடு உறவாட நான் ஆசைப்படுகிறேன், உமக்கு நன்றி செலுத்த நான் ஆசைப்படுகிறேன் என்று அவரை நோக்கி பார்த்து, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு என்ற பாடலை நான் நீங்களும் கருத்தோடு பாடுவோமாக. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்னுடையது உங்களுடையமான வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகளை எங்களால் எண்ணி பார்க்க முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. அளவற்ற அன்பும் இரக்கமும் அவர் மேல் நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை வானம் எவ்வளவு உயரமாயிருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவருடைய கிருபையும் அன்பும் உயரமாயிருக்கின்றது. வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி நான் சந்தோஷத்தோடு, நாங்கள் மகிழ்ச்சியோடு, எது இருந்ததோ இல்லையோ இந்த காலை வேளையில் நான் தேவனுடைய பிரசனத்திலே அமர்ந்திருந்து அவரை ஆற்றுவதும் அவரை போற்றுவதும் அவரை நான் மகிமைப்படுத்துவதும் எனக்கு தேவன் கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம். இந்த
இந்த நாளுக்காக நான் அவரை நோக்கி நான் நன்றி செலுத்தி பாடுகிறேன். ஆகிய முழு இருதயத்தோடு இந்த பாடலை நாங்கள் பாடுவோமாக. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. அவர் எங்களுக்கு வந்த எல்லா தீமைகளையும் அவர் நன்மைகளாக மாற்றினார். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய எண்ணினீர்கள், கர்த்தரோ என்னை உயிரோடு காக்கும்படி அவர் தீமைகளை எல்லாம் நன்மையாக அவர் மாற்றி விட்டார். என்னுடையது உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தீமைகள் வந்தது, எவ்வளவு ஆபத்துகள் வந்தது, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, அந்த எதிரான காரியங்கள் எல்லாம் தேவன் எங்களுக்கு சாதகமாக மாற்றினதால் நானும் நீங்கள் பிழைத்துக் கொண்டோம். இந்த கொள்ள நோய் காலங்களில கூட வாதையும் கொள்ளை நோய்களும் என்னையும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வீடு வாசல்களையும் அணுகி விடாதபடி அவர் தீமைகளை எல்லாம் அவர் எனக்கும் உங்களுக்கும் நன்மைகளாக அவர் மாற்றினார். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. உற்சாகமாக நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் சம்பூரணமாய் விளங்கும். ஆகவே இருக்கின்ற பலத்தோடு நீ தொடர்ந்து போராடு, இருக்கின்ற பலத்தோடு நீ தொடர்ந்து போராடு. என்னுடைய கிருபை உனக்கு போதும், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கின்றது. இருக்கின்ற பலத்தோடு நானும் நீங்களும் தொடர்ந்து போராடுவோம். கர்த்தர் எங்களோடு இருக்கின்றார். அவர் தீமைகளை எல்லாம் எனக்கு நன்மைகளாக மாற்றி இருக்கிறார். ஆகவே என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் சம்பூரணமாய் விளங்கும். ஆகவே அந்த உணர்வோடு நாங்கள் பாடுவோமா? என் கிருபை உனக்கு போதும் என்றீர், பலவீனத்திலே பலன் என்றீர். என் கிருபை உனக்கு போதும் என்றீர், பலவீனத்திலே பலன் என்றீர். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. அன்பின் பிள்ளைகளை, எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேல் ஒரு பிரச்சனை போக இன்னொரு பிரச்சனை, ஒரு கண்ணீர் மாற இன்னொரு கண்ணீர், தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் எங்களை
மூழ்கடித்து எங்களை அசைய விடாதபடி, எழுந்திருக்க விடாதபடி, எங்களை வாழ விடாதபடி, எங்களை ஆட்டி படைத்தி இருந்த வேளைகளில் எல்லாம் இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி நான் விலகிக் கொள்வது என்று ஏங்கிக் கொண்டிருந்த வேளையிலே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே 13வது வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அவர் சோதனையை தாங்கிட பலன் தருகின்றார். அவர் சோதனையை தாங்கிட அவர் எனக்கு உங்களுக்கு பலன் தருகின்ற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் வேதம் சொல்லுகிறது, அந்த சோதனையில் இருந்து நாங்கள் பாதுகாப்பாக விலகி செல்வதற்கு, அதாவது நான் நீங்களும் தப்பிக் கொள்வதற்கு அவர் ஒரு வழியை ஏற்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் அன்பின் பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே 13வது வார்த்தை சொல்லுகிறது, அவர் சோதனைகளை எல்லாம், எங்களுக்கு வருகிற சோதனைகளை எல்லாம் அவர் தாங்கிக் கொள்வதற்கு அவர் பலன் கொடுக்கின்ற தேவனாக அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த சோதனையில் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த வழியாலே எங்களை தப்பி செல்வதற்கு அவர் தேவன் எங்களோடு கூட இருக்கின்றவராக அவர் இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி, தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பி செல்ல வழி செய்தீர் நன்றி, தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பி செல்ல வழி செய்தீர் நன்றி, நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. அன்பின் சகோதர சகோதரிகளை, அவர் எங்களுக்கு வருகிற தீமைகளை எல்லாம் நன்மைகளாக மாற்றுகின்ற தேவன். அது மட்டும் இல்லாமல் சோதனைகளிலே நாங்கள் தாங்கிக் கொள்வதற்கு பலன் இல்லாத வேளையிலே அவர் பலன் கொடுக்கின்ற தேவன். எங்களை தப்பி செல்வதற்கு அவர் ஒரு வழியை ஏற்படுத்துகின்ற தேவன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஏற்படுகின்ற எதிர்பாராத தீமைகளை எல்லாம் அவர் நன்மைகளாக மாற்றினபடியால் இன்று நானும் நீங்களும் உயிரோடு இருக்கின்றோம். என்று நானும் நீங்களும் அவரை பாடிக்கொண்டு இருக்கிறோம். என்னதற்காக? கர்த்தாவே, எனக்கு வந்த தீமைகளை எல்லாம் நன்மைகளாக மாற்றினீங்க, அதற்காக பாடுகின்றேன். கர்த்தாவே, தாங்கிடும் பலன் தந்தீங்க கர்த்தாவே, அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, இருந்தவரும் இருப்பவரும் இனிமேலும் வர இருப்பவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை கனம் பண்ணுவோம், சோத்திரம் பண்ணுவோம் ராஜா. இந்த காலை வேளையிலே தகப்பனே, இந்த புதிய நாளிலே தகப்பனே, உம்மை பாடும்படியாக எளிமையான என்னையும் ஆண்டவரே, எளிமையான என்னையும் ஆண்டவரே, நீங்கள் தட்டி எழுப்பினீங்க ராஜா. அதிகாலை வேளையிலே தட்டி எழுப்பினீங்க ராஜா. கடந்த இரவு முழுவதும் அமைதியான உறக்கத்தை ஏற்படுத்தி தீமை என்னை அணுகிவிடாதபடி பாதுகாத்து ஒரு புதிய நாளுக்குள்ளே கொண்டு வந்து அதிகாலை வேளையிலே தட்டி எழுப்பி உம்மை பாடும்படியாகவும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் என்னை அழைத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைதான் ஆண்டவரே என்னை தாங்குகின்றது ஐயா. உம்முடைய கிருபை என்னை வழி நடத்துகின்றது ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்வோம் எல்லோரும், அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய வழிநடத்தல் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது பிள்ளைகளே.
எங்களால் வாழ முடியாது, எங்களுடைய பலத்திலே நாங்கள் ஓடி பார்த்தோம், எங்களாலே இயன்றவரை நாங்கள் செய்து பார்த்தோம், எங்களால் முடியவில்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒன்றே என்னை தாங்கும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒன்றே என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆண்டவரே, நான் உடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலைகளில் எல்லாம் ஆண்டவரே, நான் ஒதுக்கப்பட்டிருந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே, நான் வெறுக்கப்பட்டிருந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே, அனாதையா இருந்த வேளைகளில் எல்லாம் ஆண்டவரே, நான் கைவிடப்பட்டு இருந்த வேளையிலே ஆண்டவரே, எசாயா 66:13 படி ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவரே, உடைக்கப்பட்ட என்னை தேற்றினீங்க ஆண்டவரே, மடங்கடிக்கப்பட்ட என்னை தேற்றினீங்க ஆண்டவரே, கைவிடப்பட்டிருந்த என்னை தேற்றினீங்க ஆண்டவரே, அனாதையா இருந்த என்னை ஆண்டவரே தோளிலே போட்டு ஆண்டவரே, அஞ்சாதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில் என்ற உங்களுடைய வாக்குக்கு அமைவாக தகப்பனே, நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. உடைக்கப்பட்ட வேளையிலே ஆண்டவரே நீர் என்னை உருவாக்கினபடியால் இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் நின்று கொண்டு உம்மை நோக்கி பாடுகிறோம் ஆண்டவர். உயிரோடு எழுந்த தேவனை நோக்கி பாடுகிறோம், மரணத்தை வென்ற தேவனை நோக்கி பாடுகின்றோம். இனிமேலும் எங்களை வந்து அழைத்து செல்ல இருக்கிற தேவனை நோக்கி பாடுகின்றோம். எனக்காக பாடுகள் பட்ட தேவனை நோக்கி நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. என்னுடைய உடைக்கப்பட்ட வேளையை, என்னுடைய உடைக்கப்பட்ட வாழ்க்கையை நீர் காணாதிருந்திருந்தால் ஆண்டவரே, நான் உமக்கு பாட முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, உடைக்கப்பட்ட வேளையை நீங்க கண்டீங்க ஆண்டவனே, என்ன உருமாற்றி நீங்க தகப்பனே ஒரு தாய் தேற்றுவது போல தகப்பனே என்னுடைய தனிமையை உணர்ந்து ஆண்டவரே, உறவுகள் இருந்தும் உற்றார்கள் இருந்தும் இல்லாதது போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த சூழலை ஆண்டவரை மாற்றி, அஞ்சாதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், எப்பொழுதும் என்னோடு உறவை வைத்துக் கொள்ளொன்று ஆண்டவரே. என்னை நீர் தேடி வந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேராலே சொல்ல முடியும்? இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேராலே சொல்ல முடியும்? உடைக்கப்பட்ட வேளையிலே, உடைக்கப்பட்ட நேரத்திலே தேவன் என்னை கண்டுகொண்டு, தேவன் என்னை தாங்கினார், தேவன் என்னை வழி நடத்தினார், தேவன் என்னை ஆற்றினார், தேற்றினார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களுடைய உடைந்திருக்கிற உள்ளங்களை அவர் கண்டார் அல்லவோ? நீங்கள் சோர்ந்திருக்கிற வேளைகளை எல்லாம் அவர் உணர்ந்தார் அல்லவோ, பார்த்தார் அல்லவோ? என்னை உங்களை தேடி வந்து அவர் தன்னுடைய கிருபையினாலே உருவாக்கினார் அல்லவோ? அப்படிப்பட்டவர்கள் தேவனை நோக்கி சொல்வோமாக, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்வோம், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை
கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நாம் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நான் பலம் இழந்து சோர்ந்து போய் இருந்தேன், பலவீனமாய் இருந்தேன். என்னை கண்டு கொள்ளுவார் ஒருவரும் இல்லை. கண்டு காணாதவர்கள் போல பலர் சென்றார்கள். நான் பலவீனமாய் இருந்தேன், சோர்வாய் இருந்தேன். கலங்கின வாழ்க்கையோடும் கலங்கடிக்கப்பட்ட வாழ்க்கையோடும் நான் இருந்த வேளையிலே தகப்பன் சோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய சோர்ந்து போன உள்ளத்தை, உடைந்த உள்ளத்தை, நொறுங்கின உள்ளத்தை நீங்க கண்டீங்க. இந்த பாடலை கேட்டுக்கிட்டு, இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டு சொல்லுவோமாங்க, ஆண்டவரே நான் எத்தனையோ தடவை ஆண்டவரே சோர்ந்து போயிருந்தேன், ஆண்டவரே பலவீனமாய் இருந்தேன். ஆண்டவர் என்னை தாங்கிக் கொள்ள என்னுடைய கரத்தை பற்றி பிடித்து, அஞ்சாதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்வதற்கு உலகத்திலே ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் என்னுடைய சோர்வை நீங்க கண்டீங்க, என்னுடைய பலவீனத்தை கண்டீங்க, என்னை தேடி வந்தீங்க தகப்பனே. எசாயா அதிகாரம் 40:29 படி, அவர் சோர்ந்து போகிற எல்லாருக்கும் அவர் பலன் கொடுக்கின்ற தேவன், சத்துவம் இல்லாமல் இருக்கிறது அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அந்த வார்த்தையின் அடிப்படையிலே தகப்பனே, நான் சோர்ந்து போயிருந்த வேளைகளில் எல்லாம், கண்ணீரோடு இருந்த வேளைகள் எல்லாம் தகப்பனே, நீர் என்னை தேடி வந்து உங்களுடைய பலத்தை எனக்கு தந்தீங்க தகப்பனே. சத்துவம் இல்லாமல் இருந்த எனக்கு உங்களுடைய சத்துவத்தால் என்னை நிரப்பினீங்க ஆண்டவரே, என்னை பெருக பண்ணினீங்க ஆண்டவரே. அதை நினைக்கின்ற அன்பின் பிள்ளைகளை, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய கடந்த கால சோர்வுகளை எண்ணி பார்ப்போம், பலவீனங்களை எண்ணி பார்ப்போம். தேவன் எங்களை பாதுகாத்தார் அல்லவோ, அவர் தன்னுடைய பலத்தினாலே என்னை உங்களை இடை கட்டினார், அவர் தைரியப்படுத்தினார் அல்லவோ, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை உறுதிப்படுத்தினார் அல்லவோ. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையேது. சொல்வோம் எல்லோரும், சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையேது. கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எவ்வளவோ உறவுகள், எவ்வளவோ மனிதர்கள், எங்களோடு கூட இருப்பவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், எவ்வளவோ வாக்குறுதிகளை எங்களுக்கு கொடுத்தார்கள். அன்பின் பிள்ளைகளை, எவ்வளவு வாக்குறுதிகளை எங்களுக்கு கொடுத்தார்கள். நான் உன்னை விட்டு அகன்று போக மாட்டேன், என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை போஷிப்பேன், பராமரிப்பேன், பாதுகாப்பேன், வழி நடத்துவேன், நான் உனக்கு ஆறுதலை தருவேன், உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று எவ்வளவு பேர் எங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். ஆனால் பல காரணங்களை காட்டி, பல சூழ்நிலைகளை அவர்கள் எங்களுக்கு காட்டி எங்களை விட்டு தூரம் போய்விட்டார்கள், எங்களை கைவிட்டு அகன்று போய்விட்டார்கள், எங்களை வெறுத்து போய்விட்டார்கள். வாக்குறுதி கொடுத்தவர்கள் மறுதளித்தார்கள், எங்களை காட்டி கொடுத்தார்கள், எங்களுடைய இருதயங்களை எல்லாம் நோகடிக்க செய்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எசாயா 54 அதிகாரத்திலே 10வது வார்த்தை சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகா. எல்லாரும் சொல்வோம், இந்த ஆராதனையிலே பங்கு பற்றி கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையை கேட்கின்ற தேவனுடைய
பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து அவரையே நோக்கி, அப்பா உம்மாலேதான் மட்டும் முடியும் என்னுடைய வாழ்க்கையை என்று இருதயத்திலே ஒரு விசுவாசம் ஊற்றெடுக்கின்றவர்கள், உறுதி கொண்டிருப்பவர்கள். தேவன் சொல்லுகிறார், இன்றைய நாளில் மலைகள் விலகலாம், குன்றுகளும் விலகலாம், என்னுடைய கிருபை உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது. இந்த வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். எசாயா 54வது அதிகாரத்திலே 10வது வார்த்தையில் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. இப்பொழுது எங்களோடு யார் இருக்கின்றது? எங்களோடு தேவன் மட்டுமே மிஞ்சி இருக்கிறார். எங்களோடு தேவன் மட்டுமே அவர் இருக்கின்றார். அவர் எனக்கு உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குக்கு அமைவாக நான் இந்த பிள்ளைக்கு என்னுடைய வாக்குறுதிகளை கொடுத்து விட்டேன், என்னுடைய வாக்கை கொடுத்து விட்டேன். அந்த வாக்கின்படி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் நான் யாருக்கு வாக்குறுதியை கொடுத்தேனோ அந்த பிள்ளைகளை விட்டு நான் ஒருபொழுதும் விலகிவிட மாட்டேன். தேவன் இன்றைய நாளிலே அதை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறார். அன்பின் சகோதரர்களே, ஆமென். அவரை நோக்கி பார்ப்போம், அவரையே சார்ந்திருப்போம். மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. சொல்வோம், முழு இருதயத்தோடு சொல்வோம், முழு பலத்தோடு சொல்வோம். தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். எனக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணியது மனிதர் அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. இன்னொரு தடவை சொல்வோம், மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. இன்னொரு தடவை இறுதியாக சொல்வோமாக, மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. ஆமென். வேத வார்த்தை சொல்லுகிறது, 118வது சங்கீதம் 6வது வார்த்தை, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். மீண்டும் ஒரு முறை, சங்கீதம் 118 6வது வார்த்தை, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எங்கள் பட்சத்தில் அல்ல, என் பட்சத்தில். ஒவ்வொருவரும் சொல்லுவோம், என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே அவர் இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார், சங்கீதம் 118 6வது வார்த்தையில, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கின்றார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும். இந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும்? தேவனோடு இருக்கின்றவர்கள் மாத்திரமே இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அவர்களுக்கே இந்த சொல்லக்கூடிய தகுதி, ஆளுமை, அந்த அதிகாரம் இருக்கின்றது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும். யார் பயப்பட மாட்டானா? தேவனோடு இருக்கின்ற மனுஷன் பயப்பட மாட்டான். எதை குறித்து பயப்பட மாட்டான்?
மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்பதை குறித்து பயப்பட மாட்டான். இன்று உறவுகளாலேயே எங்களுக்கு ஆபத்து, மனிதர்களாலேயே எங்களுக்கு ஆபத்து, அறிந்தவர்கள் தெரிந்தவர்களாலேயே எங்களுக்கு ஆபத்து, நாங்கள் படிக்கின்ற பாடசாலைகளிலே எங்களுக்கு ஆபத்து, வேலை செய்கிற இடங்களிலே எங்களுக்கு ஆபத்து, மனிதர்களாலே எங்களுக்கு ஆபத்துகளும் சோதனைகளும் வேறு வேறு காரியங்களும் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆனால் தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். யாருக்கு பயப்பட மாட்டேன்? மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஏனெனில் மனுஷனை உருவாக்கினவர் தேவன். வேதம் சொல்லுகிறது, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆயுதம் செய்தவனையும் நான் தான் உருவாக்கினேன். அந்த ஆயுதம் செய்தவனுடைய ஆயுதம் உன்னை வந்து உனக்கு ஆபத்துக்களை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதையும் என்னால் தடுக்க முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு மனிதர்களுடைய ஆபத்துக்கள் மனிதர்களுக்கு அதிகமாக காணப்படுகின்றது. தாவீது ராஜா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் வசதி வாய்ப்புகளோடு நான் வாழுகின்றேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, என்னுடைய பணம் இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது, காணி பூமிகள் இருக்கின்றது, வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருக்கின்றார்கள், நான் சமுதாயத்திலே உயர்ந்திருக்கிறேன். அப்படி இந்த இடத்திலே இந்த சூழ்நிலையிலே தாவீது ராஜா பேசுறது. தாவீது ராஜா என்ன சொல்றார்? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். யாருக்கு பயப்படேன்? மனுஷருக்கு நான் பயப்படேன். இந்த உலகத்திலே தேவனுக்கு மட்டும் தேவன் விரும்புகின்ற பயத்தை அனுபவிக்கிறவன் மனுஷர்களுக்கு பயப்பட மாட்டான். தேவனுக்கு பயப்படுகின்றவன் தேவனுடைய கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் நியமங்களுக்கும் பயந்து வாழ்கின்றவன் மனிதர்களுக்கு பயப்பட மாட்டான். எவன் ஒருவன் தேவனுக்கு பயமில்லாமல் வாழுகின்றானோ அவன் யாரை கண்டாலும் பயப்படுவான். அவனே அச்சம் எந்த வேளையிலும் சூழ்ந்து இருக்கு. இப்படிப்பட்ட வார்த்தையை என்னாலும் உங்களாலும் கூறிவிட முடியுமா? எங்களால் உறுதிபட சொல்ல முடியுமா? தேவன் என்னோடு இருக்கின்றார், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று தாவீது ராஜா சொன்னது போல அந்த அதிகாரத்தோடும் அந்த உறவு முறையோடும் அந்த எங்களால் சொல்ல முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை. என்னோடு கூட அப்பா இருந்தால், என்னோடு அம்மா இருந்தால், எனக்கு வருகின்ற ஆபத்துக்களை பற்றி நான் பெரிதும் பயப்பட மாட்டேன். ஏனெனில் எனக்கு ஒரு ஆபத்தென்றால் அம்மா ஓடி வருவா, அப்பா ஓடி வருவார், அண்ணன் ஓடி வருவார், அக்கா ஓடி வருவார் என்ற மன தைரியத்தோடு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் எங்களிடம் அப்பாவும் அம்மாவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில, உறவுகள் இல்லாத சூழ்நிலையில, நாங்கள் தனித்திருக்கின்ற ஒரு வேளையிலே ஒருவர் எங்களுக்கு ஆபத்தை விளைவிப்பதற்காக வந்தால் நாங்கள் பயந்து போய்விடுவோம் அல்லவோ, அச்சம் கொள்ளுவோம் அல்லவோ, அதிலிருந்து பாதுகாப்பாக நாங்கள் அவனை கண்டுட்டு ஓடி விடுவோம் அல்லவோ. காரணம், எங்களோடு கூட யாருமே இல்லை. அதைத்தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் ஒருவருக்கும் பயப்பட மாட்டேன், ஏனெனில் தேவன் என் பட்சத்திலே அவர் இருக்கின்றார். தேவனை தாவீது ராஜா எப்பொழுதும் தன்னுடைய இருதயத்திலே வைத்துக் கொண்டிருந்தார். தேவனோடு தாவீது ராஜா நடந்தார், தாவீது ராஜாவோடு தேவன் நடந்தார். தேவன் எப்பொழுதும் தாவீது ராஜாவோடு இருந்தார், தாவீது ராஜாவும் எப்பொழுதும் தேவனோடு இருந்தார். இக்கட்டான சூழ்நிலைகள், பயங்கரமான சூழ்நிலைகள், கொலை செய்கின்ற சூழ்நிலைகள், இப்படியான ஏராளமான ஆபத்துக்கள் ஏற்பட்ட வேளைகளில் எல்லாம் தேவன் தாவீதோடு இருந்தார், தாவீது தேவனோடு.
அதை உணர்ந்து அனுபவித்து கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை புசித்து பார்த்த ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதன் தாவீது ராஜா. தாவீது ராஜா தான் சொல்லுகின்றார், நான் பயப்படேன். யாருக்கு பயப்படேன்? மனுஷர்களுக்கு பயப்படேன். ஏன் மனுஷர்களுக்கு நான் பயப்பட மாட்டேன்? தேவன் என் பட்சத்திலே இருக்கின்றார். அப்படி எங்களால் சொல்ல முடியுமா? இன்று உலகத்திலே எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு அச்சங்கள், பயங்கள், நோய்கள், வறுமைகள், கண்ணீர்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அங்கலாய்ப்புகள், இப்படி எங்களுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் கண்ணீர்களையும் நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, என்ன சோதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், எந்த கண்ணீர் வந்தாலும், எந்த வறுமை வந்தாலும், என்னாலும் உங்களாலும் சொல்ல முடியுமா? கர்த்தரின் பட்சத்திலே இருக்கின்றார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று எங்களால் சொல்ல முடியுமா? அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்கவும், இந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கின்றதா? இந்த வார்த்தையின்படி நான் தேவனோடு உறவை வைத்துக் கொள்கின்றேனா? அல்லது ஏனோ தானோ ஒன்று என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை போகின்றதா? நான் வார்த்தையை பிடித்திருக்கின்றேனா? கர்த்தாவே, நீரன் பட்சத்திலே இருக்கின்றேன். நான் பயப்படேன், மனுஷருக்கு பயப்படேன், உமக்கு ஒருவருக்கே நான் பயப்படுவேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன். உடலை மட்டும் கொல்லுபவனுக்கு நான் பயப்படேன். உடலையும் ஆன்மாவையும் ஏதி நரகத்திலே தள்ளுவதற்கு அதிகாரமுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே நான் பயப்படுவேன் என்று சொல்ல முடியுமா? நாங்கள் பார்க்கிறோம், டேனியலை சூளையிலே போடும் பொழுது டேனியல் மனுஷர்களுக்கு நேபுகாத்நேசருக்கு நான் பயப்பட, அப்படித்தான் என்னை சூளையில போடும் தேவன் என்னை காப்பாற்ற வராவிட்டாலும் நீ சொல்றதை நான் செய்ய மாட்டேன், நீ காட்டுவதை நான் வணங்க மாட்டேன். உயிருள்ள தேவனை நான் ஆதாயமாக கொண்டிருக்கிறேன். நீ மனுஷன், நீ 1000 படைகளை வைத்திருக்கலாம், 1000 ஆயுதங்களை வைத்திருக்கலாம். உன்னுடைய ஆயுதங்கள் ஒன்றும் எனக்கு வாய்க்காது. உன்னுடைய படைகளால் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏன், உன்னாலே கூட என்னை தொட முடியாது. தேவனின் பட்சத்திலே அவர் இருக்கின்றார். இப்படி எங்களாலே சொல்ல முடியுமா? இப்படி ஒரு வார்த்தை, இப்படி ஒரு எண்ணம் எப்பொழுது எங்களுடைய இருதயத்திலே உருவாகுகின்றதோ அப்பொழுது நாங்கள் சொல்லுவோம், தாவீதை போல சொல்லுவோம், கர்த்தரின் பட்சத்திலே இருக்கின்றார், நான் பயப்படேன். எந்த மனுஷனும் எனக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் எப்பொழுதும் எங்களோடும் உங்கள் அனைவரோடும் இருக்க கடவதாக. ஆமென்.